அதனால் பாவத்தை உணர்றதுக்காக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும். பரிகாரத்துக்கு வெளியே போகாது என் திரும்ப. மீண்டும் இந்த தீமை தொடரக்கூடாது, உங்களுக்கும் தொடரக்கூடாது. நமக்கு தெளிவான விஷயங்கள் மற்றவருக்கும் அந்த தீமையில் வேண்டான்னு உணர்றதுக்காகவும் ஒத்துக்கிறோம். அவனை ஒப்படைக்கிறோம். என் பிள்ளைங்க என்ன போல வர வேண்டாம். இது உணரலைன்னு சொன்னால் நம்ம இதுக்கு கூட பெருமையாக சொல்லுவோம், என் பிள்ளை என்ன மாதிரி தான் இருக்குது, என்ன மாதிரி வரணும்னு நினைப்போம். இது அறிவு நடிப்பில் வாழும்போது, பொருள் நடிப்பில் வாழும்பொழுது, ஞானத்தில் வாழும்பொழுது, சத்தியத்தை உணரும்பொழுது என் பிள்ளை நம்ம வந்துடக்கூடாதுன்னு கேட்குற அளவுக்கு தெளிவு கிடைக்குது. ஏன்னு சொன்னால் எங்கிட்ட அவ்வளோ கேடு இருக்குது. நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளை படக்கூடாதுன்னு தெளிவாக இருந்துச்சு சொன்னால் அந்த கஷ்டம் எப்படி வந்துச்சு, குணக்கேன் காரணமாக, அது தெளிவாக இருக்குது. நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளைங்க படக்கூடாதுன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த கஷ்டங்களுக்கு யார் காரணம், என்னுடைய குணக்கேடுகள். அந்த குணக்கேடு வரக்கூடாதுன்னு கேட்கல, கஷ்டப்பட வேண்டாம்னு கேட்டீங்கன்னு சொன்னால் குணம் இருந்துச்சுன்னா கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அது நீங்கள் தடுத்துட முடியாது, எவ்வளோ நெருக்கமான உறவாக இருந்தாலும் சரி. 31-33 அத்தியாயம் 31-33. மனிதர்களே, உங்கள் இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள், இன்னும் அந்த நாளை குறித்து பயந்து கொள்ளுங்கள். தந்தை தன் மகனுக்கு உதவ மாட்டார், பிள்ளையும் தன் தந்தைக்கு எதையும் நிறைவேற்றி வைக்க இயலாது. நிச்சயமாக அல்லாஹ்வின் வாக்குறுதி உண்மையானதாகும். ஆகவே இவ்வுலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். ஏமாற்றுபவனும் அல்லாஹ்வை குறித்து உங்களை ஏமாற்றாது இருக்கட்டும். மனிதர்களே, இங்கே மனிதன் தான் கூப்பிடுறான். மனிதர்களே, உங்கள் இறைவனுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள், இன்னும் அந்த நாளை குறித்து பயந்து கொள்ளுங்கள். தந்தை தன் மகனுக்கு உதவ மாட்டார், பிள்ளையும் தன் தந்தைக்கு எதையும் நிறைவேற்றி வைக்க இயலாது. இது வாழும்பொழுது, இந்த வாழ்ந்த காலங்களிலேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் சோதனை வந்துச்சுன்னு சொன்னால் தந்தை சுமையை மகன் சுமக்க முடியாது, மகன் சுமையை தந்தை சுமக்க முடியாது. தாயின் சுமையை தன் மகள் சுமக்க முடியாது, மகளுடைய சுமையை தாயை சுமக்க முடியாது. யாருடைய சுமையை யாரும் சுமக்க முடியாது. ஒரு தலைவலியோ வயிற்று வலியோ ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் அவங்கவுங்களுக்கு வருது, அவங்கவுங்க தான் இறைமுக திருமணம் மட்டும்தான் அதுலேருந்து மீள முடியும் வழியே நம்ம சுமத்துக்க முடியாது. அப்படி இருக்கும் பொழுது வாழக்கூடிய காட்டங்களில் இவ்வளோ நெருக்கமான சொந்தம் இவங்களே ஒருத்தர் சுமையை சுமக்க முடியாத போது இறந்ததுக்கப்புறம் இவங்களை கொண்டு நான் திதி பண்ணுறேன் அல்லது சடங்கு பண்ணி பாத்தியா ஓதி ஜபிச்சு நீங்கள் எப்படி யார் அனுப்ப முடியும்? நம்ம நிலைமையே யார் அனுப்புறாலும் அவன என்ன தெரியாது, அது இறைவன்ட்டே. இப்படி நம்ம வாழக்கூடிய காலங்களில் ஒருத்தர் உதவியாக இருக்க முடியாது. அவன் அனுமதிதான் மட்டும் தான் உதவ முடியும், அவன் அருள் இருந்தால் மட்டும்தான் உதவ முடியும். அப்படி நெருக்கமான சொந்தக்கே உதவ முடியாத போது நம்ம யாருக்கு என்ன செஞ்ச முடியும்?